எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ஒரே நாளில் 1.84 லட்சம் பேருக்கு பாதிப்பு. புதிய உச்சத்தை தொட்ட நாடு. மோசமடையும் சூழ்நிலை. விமான போக்குவரத்தை ரத்து செய்யும் பிரான்ஸ். சுவிட்சர்லாந்தை பெண்ணுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்தது கனடா. ஜெர்மனியில் அஸ்ட்ராஜெனேகாவின் முதல் டோஸ் பெற்ற 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அரசு முக்கிய அறிவிப்பு. அமெரிக்காவை தொடர்ந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிக்கு தடை விதித்த பிரபல நாடுகள். யுரேனியம் செறிவூட்டலை அதிகரித்தது குறித்து ஈரான் அதிபர் விளக்கம். வெளிநாட்டில் அமெரிக்கா படைத்தளம் மீது மீண்டும் ராக்கெட் தாக்குதல். ஒரே நாளில் 1.84 லட்சம் பேருக்கு பாதிப்பு. புதிய உச்சத்தை தொட்ட நாடு. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஒரே நாளில் 1,84,000 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் 5 மாநில தேர்தல் களை கட்டிய நிலையில் தற்போது மகா கும்பல மேளா முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதில் நாளுக்கு நாள் பல லட்சம் மக்கள் பங்கேற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்தியா இதுவரை கண்டிராத வகையில் 1,84,372 பேர் புதிதாக கொரோனா பாதிப்புக்கு இலக்காகியுள்ளனர். இதனால் மொத்த பாதிப்பு 1,73,825 எகிரியுள்ளது. மராட்டியம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் தினமும் கொரோனா பாதிப்பு ஆளாவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. கொரோனாவால் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நேற்று 1000-ஐ தாண்டியது. 24 மணி நேரத்தில் 1027 பேர் பலியானதாக மத்திய சுகாதார அமைச்சக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கடந்த ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு இதுதான் கொரோனாவுக்கு ஒரு நாளின் அதிகபட்ச உயிரிழப்பு என்று தெரிய வந்துள்ளது. இதனிடையே பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றதன் பலனாக நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 82,339 பேர் கோவிட்-19 கோரப்பிடியிலிருந்து மீட்கப்பட்டு வீடு திரும்பியுள்ளனர். அதிகபட்சமாக மராட்டிய மாநிலத்தில் 31,624 பேர் சிகிச்சை முடித்து வீடு திரும்பியுள்ளனர். உலக அளவில் நோயாளிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொரோனாவின் மோசமான தாக்குதலுக்கு ஆளான நாடுகளின் பட்டியலில் அமெரிக்காவை தொடர்ந்து 2வது இடத்தில் இந்தியா நீடிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மோசமடையும் சூழ்நிலை. விமான போக்குவரத்தை ரத்து செய்யும் பிரான்ஸ். பிரேசில் மற்றும் பிரான்ஸ் இடையிலான அனைத்து விமான சேவைகளும் நிறுத்தப்படும் என்று பிரான்ஸ் பிரதமர் ஜீன் காஸ்டெக்ஸ் அறிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா நிலைமை மோசமடைந்து வருவதை கண்டறிவதை ஒட்டி அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் பலரிடம் பிரேசில் நாட்டில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ் தொற்று பரவியிருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக பிரேசில் நாட்டுடனான போக்குவரத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அரசிடம் வலியுறுத்தி வந்தனர். மேலும் பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் தொற்று பிரான்சில் 6%க்கும் அதிகமான கொரோனா நோயாளிகளிடம் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஆலிவர் வேரன் தெரிவித்துள்ளார். இதை அடுத்து பிரேசிலுடனான அனைத்து விமான போக்குவரத்தையும் ரத்து செய்வதாக பிரதமர் ஜீன் காஸ்டெக்ஸ் நேற்று பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். உருமாற்றம் கண்டு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக பிரேசிலில் இருந்து பிரான்சுக்கு வருகின்ற விமானங்கள் மற்றும் பிரான்சில் இருந்து பிரேசிலுக்கு செல்கின்ற விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று நோயால் உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் குறிப்பாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் பிரேசிலும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தை பெண்ணுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்தது கனடா. சிறந்த நாடுகள் பட்டியலில் சுவிட்சர்லாந்தையே பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளது கனடா.
2021 ஆண்டுக்கான சிறந்த நாடுகள் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் முதல் முறையாக கனடா அந்த பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது. அமெரிக்கா நிறுவனங்கள் பல இணைந்து ஆய்வு மேற்கொண்டு வெளியிடுகின்ற இந்த பட்டியலை தயாரிப்பதில் கொரோனாவால் உலகமே சுழற்றி அடிக்கப்பட்ட நிலையிலும் அதையும் தாண்டி கலாச்சாரம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் தொழில்நுட்பம் இவற்றுடன் பிரச்சினை ஏற்படும் நேரத்தில் எப்படி சீக்கிரம் அதனை சமாளித்து 70-80 முதலான பல விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அனைத்து பிரச்சினைகளையும் மேற்கொண்டு கனடா 2021 ஆண்டுக்கான சிறந்த நாடுகள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. ஏற்கனவே முதலிடத்தில் இருந்த சுவிட்சர்லாந்தை 4வது இடத்துக்கு தள்ளி பட்டியலில் கனடா முதலிடம் பிடிக்க ஜப்பான் 2வது இடத்தையும் ஜெர்மனி 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. ஆஸ்திரேலியா 5வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அமெரிக்கா 7வது இடத்திலிருந்து முன்னேறி 6வது இடத்துக்கு வந்துள்ளது. பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ள கனடா வாழ்க்கை தரம், சமூக நீதி, பெண்கள் உரிமை என பல்வேறு விடயங்களில் சிறந்து விளங்கியதும் அது முதலிடத்தை அடைவதற்கு காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் அஸ்ட்ராஜெனேகாவின் முதல் டோஸ் பெற்ற 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அரசு முக்கிய அறிவிப்பு. ஜெர்மனியில் அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்ட 60 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 2வது டோஸாக வேறு தடுப்பூசி வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனேகா கொரோனா வைரஸ் தடுப்பூசியால் அரிதான இரத்த உறைதல் பிரச்சினைகள் ஏற்படுவதன் காரணமாக அந்த தடுப்பு மருந்தை 60 வயதுக்கு உட்பட்ட யாருக்கும் இனி வழங்கப் போவதில்லை என்று மார்ச் மாதம் 30 அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பு வரை அந்த தடுப்பூசி முதல் டோஸ் பெற்றவர்களிடையே இந்த அறிவிப்பு பயத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்களுக்கான 2வது டோஸ் குறித்து எந்த அறிவிப்பும் கிடைக்காத நிலையில் மக்களிடையே பதற்றம் நிலவியது. இந்நிலையில் ஜெர்மனி அரசு இது குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது அஸ்ட்ராஜெனேகாவை முதல் டோஸாக பெற்ற 60 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் 2வது டோஸாக வேறு தடுப்பூசி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கான மக்களின் உயிருடன் தொடர்புடைய இந்த முடிவுக்கு மத்திய அரசு, பிராந்திய சுகாதார அமைச்சர்கள் செவ்வாய்க்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளனர். 2வது டோஸாக பயோஎன்டெக், சைபர் அல்லது மாடர்னா தடுப்பூசி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். அஸ்ட்ராஜெனேகா டோஸ் பெற்று 12 வாரங்களுக்கு பிறகு இந்த வேறுபட்ட 2வது ஊசி கொடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி 60 வயதுக்குட்பட்ட 2.2 மில்லியன் மக்கள் சமீபத்திய வாரங்களில் அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசியை பெற்றுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியம், ஐஸ்லாந்து, நோர்வே, லிசன்ஸ்டீவன் மற்றும் பிரிட்டனில் மேற்கொள்ளப்பட்ட 34 மில்லியன் அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசிகளில் 222 பேருக்கு இந்த அரிய இரத்த உறைதல் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது என்று EMA தெரிவித்துள்ளது. மேலும் மார்ச் மாதம் 22 நிலவரப்படி அதில் 18 பேர் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளனர். அமெரிக்காவை தொடர்ந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிக்கு தடை விதித்த பிரபல நாடுகள். அமெரிக்காவை தொடர்ந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் கொரோனா தடுப்பூசியை தென்னாப்பிரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தடை விதித்துள்ளன. அமெரிக்காவை தலையிடமாக கொண்ட ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் கண்டுபிடித்த கொரோனா தடுப்பூசி ஒற்றை டோஸ் தடுப்பூசி என்பதால் மிகவும் பிரபலமடைந்தது. ஒற்றை டோஸ் என்பதால் மக்களுக்கு எளிதாக வழங்கவும் சேமிக்கவும் வசதியாக இருக்கும் என்பதால் அமெரிக்காவை தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அங்கீகரித்தது. அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் இந்த தடுப்பூசியை கிட்டத்தட்ட 6.8 மில்லியன் மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் இதுவரை 6 பேருக்கு அரிதான இரத்த முறைதல் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மற்றும் ஒருவர் ஆபத்தான நிலையில் உள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் 18 முதல் 48 வயதுக்குட்பட்ட பெண்கள் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் தடுப்பூசி போட்ட 6 முதல் 13 நாட்களுக்குள் அறிகுறிகள் தோன்றியது.
இந்நிலையில் அமெரிக்கா முதல் நாடாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசியை தன் மக்களுக்கு வழங்குவதற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தடுப்பூசியை தடை செய்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் 3,00,000க்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்களுக்கு இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இந்த தடுப்பூசியை விநியோகிக்க 24 மணி நேரம் இருந்த நேரத்தில் தடை விதித்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்து முடிவெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா அரசாங்கம் இந்த தடுப்பூசியின் 10 மில்லியன் டோஸ்களை ஆர்டர் செய்துள்ளது. ஆனால் அதன் முதல் தொகுப்பு கூட விநியோகிக்கப்படவில்லை. அதேபோல பிரித்தானியா 30 மில்லியன் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசி டோஸ்களை ஆர்டர் செய்திருந்தாலும் இன்னும் அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு அங்கீகரிக்கவில்லை. யுரேனியம் செறிவூட்டலை அதிகரித்தது குறித்து ஈரான் அதிபர் விளக்கம். யுரேனியம் செறிவூட்டலை 60% அதிகரித்தது ஏன் என்பது குறித்து ஈரான் அதிபர் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரானில் உள்ள நாதன்ஸ் நகரின் யுரேனியம் செறிவூட்டும் ஆலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த விபத்துக்கு காரணமாக ஆலையின் ஒரு பகுதி தீப்பிடித்து எரிந்தது. இந்த வெடிவிபத்தால் ஆலையில் மின் விநியோகம் தடைப்பட்டது. எனினும் ஆலையில் பெரிய அளவில் பொருள் சேதம் ஏற்படவில்லை. இது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் என ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாதன்ஸ் நகரில் உள்ள யுரேனியம் செறிவூட்டும் ஆலையில் யுரேனியம் செறிவூட்டலை 60% உயர்த்தும் பணியை ஈரான் தொடங்கியுள்ளது. யுரேனியம் செறிவூட்டலை 60% உயர்த்தும் முடிவானது இஸ்ரேலின் பயங்கரவாதத்துக்கு கொடுக்கின்ற பதிலடி என ஈரான் அதிபர் ஹசன் ரவுகானி கூறியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த வெடிவிபத்தை குறிப்பிட்டு பேசிய அவர், நீங்கள் செய்தது அணுசக்தி பயங்கரவாதம், நாங்கள் செய்வது சட்டத்திற்கு உட்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய 90% செறிவூறப்பட்ட யுரேனியம் தேவை என்பதால் அந்த இலக்கை நோக்கி ஈரான் செயல்படுவதாக குற்றம் சாட்டுகிறது. இதனை ஈரான் மறுத்துள்ளது. அணுசக்தி ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் செறிவூட்டலை 3.67% வைத்திருப்பதாக உறுதியளித்தது. இருப்பினும் ஜனவரி மாதத்தில் செறிவூட்டலை 20% வரை அதிகரித்தது. மருத்துவ நோக்கங்களுக்காக அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தேவை என்று ஈரான் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் அமெரிக்கா படைத்தளம் மீது மீண்டும் ராக்கெட் தாக்குதல். ஈராக்கில் அமெரிக்கா படைத்தளம் அமைந்துள்ள விமான நிலையத்தை குறிவைத்து ஆளில்லா விமானம் மூலம் ராக்கெட் தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தாக்குதல் காரணமாக ஆள் அபாயம் ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் உடனடியாக தகவல் எதுவும் இல்லை என்றே முக்கிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதனிடையே இன்னுமொரு ராக்கெட் தாக்குதலில் துருக்கிய ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐஎஸ் மற்றும் அல் கொய்தா பயங்கர தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஈராக் நாட்டில் அமெரிக்கா படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க படையினர் ஈராக் நாட்டில் படைத்தளங்களை அமைத்து அங்கிருந்தவாறு ஈரான், சிரியா உள்ளிட்ட நாடுகளில் செயல்பட்டு வருகின்ற பயங்கரவாத குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இது இவ்வாறிருக்க ஈராக்கில் உள்ள அமெரிக்க படையினரை குறிவைத்து ஈரான் ஆதரவு பயங்கரவாத குழுக்கள் அவ்வப்போது தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றன. ஈராக்கின் தன்னாட்சி பெற்ற மாகாணமான குர்திஸ்தானில் உள்ள ஏர்பில் நகரில் சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ளது. இந்த விமான நிலையத்தின் ஒரு பகுதியில் அமெரிக்க படையினர் படைத்தளம் அமைத்துள்ளது. அந்த படைத்தளத்தை குறிவைத்து ஏர்பில் சர்வதேச விமான நிலையம் மீது இன்று ஆளில்லா விமானம் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ராக்கெட் தாக்குதல் ஈரான் ஆதரவு பயங்கரவாத குழுக்களால் நடத்தப்பட்டது என்று குர்திஸ்தான் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.